வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய இலக்கு என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 52 ஆண்டுகள், அதிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி. இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய இலக்கு 40 வெற்றி பெற வேண்டும். அம்மா எப்படி 2014 தனியாக களம் கண்டு அன்றைக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி கொடுத்தார்களோ, தமிழகத்தின் உரிமைக்காக அன்றைக்கு தொடர் போராட்டம் நடத்தி காவேரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, பாலாறு என்ற அந்த அடிப்படையிலும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான அடிப்படையிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முன்னெடுத்ததை அம்மாவினுடைய மறுவடிவமாக, புரட்சித் தலைவரின் மறுவடிவமாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் 40க்கு 40 வெல்வதுதான் இலக்கு. இரட்டை இலை சின்னத்துல கை வைத்தால் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை நேற்றுக்கு முன்வைத்திருக்கீங்க. ஒரு எச்சரிக்கையாகவும் அதை முன்வைத்திருக்கீங்க. இது யாருக்கான எச்சரிக்கை? ஓபிஎஸ்கானதா, பாஜகவுக்கானதா? பல கட்டங்களாக நீதிமன்றங்களை அணுகி அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் பலகட்ட பரிசீலனையும் பல ஆதாரங்களையும் பல அந்த ஆதரவு நிலைப்பாடுகளையும் பொதுக்குழுவினுடைய நிலைப்பாடையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகாரமிக்க மையமாக இருக்கிற அந்த பொதுக்குழுவினுடைய நிலைப்பாடையும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவருக்கு தான் கட்சி கொடி சின்னம் என்று இரட்டை இலை சின்னம் என்று ஒப்படைக்கப்பட்டு தேர்தல் களத்திலே பணியாற்றி கொண்டே இருக்கின்றோம். 2 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களுடைய அடையாளமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறது. இதிலே தனக்கு பதவி இல்லை என்பதற்காக தன் மீது எடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவர்கள் நியாயம் கற்பிக்க வேண்டுமே தவிர கட்சியவே முடக்குவேன். எந்த கட்சி, எந்த தாய் என்னை பெற்றெடுத்தாரோ அந்த தாய் எனக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் அந்த தாயின் உயிரை பறிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இன்றைக்கு தனக்கு அடையாளம் கொடுத்த அந்த இயக்கத்தை, தனக்கு இன்றைக்கு அதில் இடமில்லை என்று சொன்னால் அந்த இயக்கத்தை அழித்து ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் ஒழிப்பேன் என்று சொல்லுகிற அதே நிலைப்பாடு என்பதைத்தான் நான் சொன்னேன். இதுல அவர் ஒழித்து கட்டுவேன் அல்லது கட்சியை முடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா, அல்லது அது தனக்கு சொந்தமானது அப்படின்ற உரிமையை கோர்றாரா? இல்லை, இப்போ தனக்கு இப்போ அவர் ஏற்கனவே ஒன்றாக இணைந்து பணியாற்றி அதில் பல உயர் பொறுப்புகளை வகித்து கட்சியிலும் ஆட்சியிலும் மிக உயர்ந்த பொறுப்பை வகித்தார்கள். அப்பொழுதெல்லாம் மௌன சாமியாராக அமைதியாக இருந்துவிட்டு இப்போது தனக்கு இடமில்லை, அந்த கட்சியிலே இடமில்லை, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்றைக்கு இடமில்லை என்று சொன்னவுடன் தலைமை கழகத்தை அடித்து ஒடித்து நொறுக்குவது, அதற்கு பிறகு வழக்குகளை தொடுப்பது, இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ பிளவுகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த பிளவுக்கு காரணமானவர்கள் மக்களைத்தான் சந்தித்து மக்களிடத்தில் முறையிட்டிருக்கிறார்களே தவிர இதுபோன்று நீதிமன்றத்தில் இத்தனை வழக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த வரலாறு இப்போது மட்டும்தான். இது தொண்டர்களிடத்திலே இரத்த கண்ணீரை வடவெளிக்கிறது. ஒருவருக்கு பதவி இல்லை என்று சொன்னால் அதிமுகவே எதிர்காலமே கேள்விக்குறியாக வேண்டுமா? அதுதான் இன்றைக்கு தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எவன் ஒருவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பானோ, எவன் ஒருவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடையாளமாக இருக்கிற இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைப்பார்களோ அவர்கள் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். இன்னமும் அதிலே அந்த நிலைப்பாடிலே தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு தொண்டனுடைய அந்த குரலாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரத்தில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்குக்கு எதிர்த்து மேல்முறையீடும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. மற்றொரு வழக்கு சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்து அந்த வழக்கும் விசாரணைக்கு வருது. தேர்தல் நெருக்கத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணைக்கு வர்றதையும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புறதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது சூரியமூர்த்தின்றவர் இப்போ வழக்கு போடலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. யாரோ ஒரு தனிநபர் எந்த பின்புலத்தில் அவர் செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கருத்திலே கொள்வார்கள். ஆகவே இது கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அல்ல. இது ஆதாரத்தின் அடிப்படையில், பெரும்பான்மையின் அடிப்படையில், மக்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்ப்பு, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு, அதை மீண்டும் 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 என்பது இது எத்தனை முறை இதை பரிசாத்தம் செய்வது?
பரப்புரையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைத்த அந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள். அதுல திமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையேயான போட்டியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய பதில்? இல்லை, தேர்தல் களத்தில் எல்லாருமே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எப்போ தேர்தல் ஆரம்பித்ததோ அப்போது இருந்து போட்டியிடுற எல்லா வேட்பாளர்களுமே, சுயேட்சை வேட்பாளர் உட்பட எல்லோருமே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தான் சொல்வார்கள். மக்களிடத்திலே ஆதரவை பெறுவதற்காக தன்னுடைய செல்வாக்கை மிகைப்படுத்தி சொல்வதும் உயர்த்தி சொல்வதும் அது ஒன்றும் தேர்தல் பிரச்சாரத்திலே சட்ட விரோதமானது அல்ல. ஆனால் உண்மை கள நிலவரம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று பிக்சட் டெபாசிட் என்று சொல்வதை போல நிரந்தர வாக்கு வங்கி. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த நிரந்தர வாக்கு வங்கியில 1% கூட 0.1% கூட சேதாரம் யாராலும் ஏற்படுத்த முடியாது. இது 52 ஆண்டு கால வரலாறு. அப்படித்தான் எங்களுக்கு 40% வாக்குகள் நாங்கள் வெற்றி பெற்ற போதும் முழுமையாக கிடைத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்பு எங்களை நழுவு விட்டு போகிற போதும் இந்த 40% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இந்த 20% வாக்குகள் 60% பெற்று முதலிடத்திலே வருவதற்கு இந்த 20% நடுநிலையான வாக்குகளை முதல் வாக்குச்சாவடியிலே காலடி எடுத்து வைக்கிற அந்த இளைஞர்கள் உள்பட இந்த 20% வாக்குகளை பெற்று 40+20 60 என்பதை நாங்கள் உயர்த்தி முதலிடத்துக்கு வருவது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் செய்வது, அந்த போட்டியிலே தான் இன்றைக்கு திமுகவோடு அதிமுக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றது எல்லா கட்சிகளுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுக்கான நம்பிக்கை தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நம்பிக்கை தெரிவிக்கிறது வேற, ஆனா களமே போட்டி இருவருக்குள்ளாகத்தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறது வேற அப்படின்னு பார்க்கணுமா? அதோட அண்ணாமலை நேற்று பேசும்போது டீ கூட சொந்த காசுல குடிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர் பொறுத்தளவில் அவருக்கு இதுதான் முதல் தேர்தல் அனுபவம். ஏற்கனவே நின்று தோத்து போயிருக்காரு. அவருக்கு இப்போதான் அவர் வேட்பாளராக முதல்ல நின்று அவருடைய கட்சி இன்றைக்கு கூட்டணி அமைத்து போட்டியிடுறதுக்கு அவரை நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் தேர்தல் களத்தை தன் வசமாக்குவதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி 40% சந்தேகிப்பதற்குரிய என்ன நடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டில்? இப்போ 4 ஊடகவியலாளர் வைத்துக்கொண்டு அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் 4 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுவதனால் களம் மாறிவிடுமா? புரட்டி போட்டு விட முடியுமா? இப்போது பிரதமர் வருகிற போது அதற்குரிய முக்கியத்துவங்கள் அது தேர்தல் களத்திலே கிடைக்கும். ஏனென்றால் அவர் பாரத பிரதமர். அவர் சென்றதற்கு பிறகு அவர்கள் எங்கே அடையாளம் இல்லாமல் போய்விடுகிறார்கள். இதுவரை 4 முறை வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 முறை மட்டும்தான் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அவர் சென்றதற்கு பிறகு அவர்களுடைய முகங்கள் வெளியே தெரிவதில்லை, மங்கி போய் விடுகிறார்கள். இப்போது திரும்ப 3 முறை அவரை அழைத்து மீண்டும் வெளிச்சம் போட்டு நாங்கள் களத்திலே இருக்கிறோம் என்று பாரத பிரதமரை அழைத்து வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களே அவருடைய கட்சி தலைவர் உள்பட வெளியே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். இப்போ அது கூட ஒரு செய்தி பத்திரிகையில போட்டிருந்தார்கள். வேட்பாளரும் மாநில தலைவருமா இருக்கிற அண்ணாமலை வருகிற போது களத்திலே அலுவலகத்தை பூட்டி விட்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு செய்திகளை போடுகிறார்கள். விமான நிலையத்திலே கொடுக்கிற வரவேற்பு முக்கியமல்ல, அந்த தேர்தலிலே அந்த கிராமத்திலே அந்த அலுவலகத்திலே அந்த பூத் கமிட்டியிலே கிடைக்கக்கூடிய வரவேற்பு தான் கட்சிக்கு உண்மையான வரவேற்பு. நீங்கள் விமான நிலையத்திலே கொடுக்கக்கூடிய வரவேற்பை மட்டும் மக்களிடத்திலே காட்டுகிறீர்கள். பூத் கமிட்டியிலே அண்ணாமலைக்கு என்ன வரவேற்பு இருக்கிறது என்பதை அவர் எப்போது உணர்கிறாரோ அப்போதுதான் உண்மையை பேசுவதற்கு முன் வருவார். அதுவரை அவர் உண்மையை உணராதவராக வாய்க்கு வந்ததெல்லாம் உணர்கிற ஒரு நபராகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அதிமுகவோட கோட்டையாக சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலம், இதுல அதிகமான கவனத்தை பாஜக செலுத்துறாங்க. இப்போ அதனால அதிமுகவோட வாக்கு வங்கியில பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ பாண்டிய மண்டலம், கொங்கு மண்டலம், சோழ மண்டலம், மத்திய மண்டலம், சென்னை மண்டலம் இதெல்லாம் தேர்தலுடைய நடைமுறைக்காக அது நம்ம நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கப்பட்டு உச்சரிக்கப்படுகிற நிலைமை. எங்களுடைய வாக்கு வங்கி என்பது கொங்கு மண்டலத்திலே இருப்பதை போல அம்மாவுடைய காலத்திலே புரட்சித்தலைவர் காலத்திலே பாண்டிய மண்டலத்திலும் இருக்கிறது.
தென் மண்டலம் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மண்டலம், அதே போல சோழ மண்டலம். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக செல்வாக்கு பெற்றிருக்கிற ஒரு கட்சி. இதை ஒரு குறுகிய வட்டத்திலே மட்டும் சுருக்கி விட முடியாது, அப்படி பார்க்கவும் கூடாது. 40% வாக்கு சதவீதம்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே ஓபிஎஸ் இவர்கள் எல்லாரோட ஆதரவும் சேர்ந்த ஒன்றுதான். இப்போ அவங்க பிரிஞ்சு பாஜகவோட போயிருக்கிறதுனால அவர்களோட சப்போர்ட் அப்படின்றது கொங்கு மண்டலம் அதே தென் மண்டலத்திலயும் அவர்களுக்கு போகுமா அப்படின்றது என்னோட கேள்வி. சிஸ்டர், இல்ல அதிமுகல புரட்சித் தலைவர் ஆரம்பித்ததற்கு பிறகு பல முக்கியஸ்தர்கள், மக்கள் செல்வாக்கு படைத்தவர்கள், கட்சியிலே தொண்டர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள், நான் யாரையும் குறைத்து மதிப்பீடு சொல்லவில்லை, யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பலர் வெளியேறிய போது இதே மாதிரிதான் எல்லோருடைய பார்வையும் இருந்தது, ஊடகவியல் பார்வை இருந்தது. ஆனால் மக்கள் தீர்ப்பு என்பது எங்களுடைய ஆதரவு இயக்கத்துக்கு தான், எங்களுடைய ஆதரவு இரட்டை இலைக்கு தான், எங்களுடைய ஆதரவு கட்சிக்கு தான். அந்த கட்சியிலே இருந்து செல்வாக்கு பெற்று அடையாளம் பெற்று அந்த கட்சியிலே இருந்து வளர்ந்தவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது என்பதை கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 52 ஆண்டு கால வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது புதிதாக ஏற்பட்ட ஒன்றல்ல. ஆகவே ஊடகங்கள் அங்கே ஊதி பெரிதாக்குவதையும் அங்கே செல்வாக்கு இருப்பதை போல காட்டுவதெல்லாம் இந்த தேர்தலோடு மக்கள் அளிக்கிற தீர்ப்பை வைத்து நீங்கள் ஒரு நிரந்தரமான முடிவுக்கு வந்து விடலாம். அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி வெளியிடப்பட்டிருந்தது. 133 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமாக இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை வாக்குரிமை வழங்குவதற்கான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஆனா சிஏஏல அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு விஷயம் இல்லை. ஆனா அதற்கான ஆதரவை அதிமுக கொடுத்தது. அப்ப இது இரண்டும் முரணா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இந்த இரட்டை குடியுரிமை என்பது அம்மா காலத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற ஒரு கோரிக்கை. புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய நிலைப்பாடு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. அதுக்காக போராடுவோம், அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எது முரணாக இருக்கிறது, எந்த சட்டத்திற்கு எந்த சட்ட திருத்தத்திற்கு முரணாக இருக்கிறது என்பதெல்லாம் விவாதம் வேறு. எங்களுடைய நிலைப்பாடைத்தான் நாங்கள் அதிகாரம் எங்களுக்கு மக்கள் கொடுக்கிற போது இதை நிறைவேற்றுவோம், இதை நாங்கள் சாத்தியக்கூறுகளாக உருவாக்குவோம் என்பதுதான் தேர்தல் அறிக்கையை கொண்டு வருகிறோம். ஆகவே இது ஒரு பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக அதை வெளியிடுகிற போது சொன்னார்கள், மக்கள் கோரிக்கையை, எண்ணங்களை, எதிர்பார்ப்பை, நாங்கள் அவருடைய தேவைகளை இங்கே நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஆர்.பி. உதயகுமார். பல்வேறு முக்கியமான செய்திகளை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.